ஹாய்ங்க. புளி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறப்ப 4 வரமிளகா, 1 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், தேங்காய் பூ 1 டம்ளர், புளி தேவையான அளவு புளி, கருவேப்பிலை போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதிலே நம்ம இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சுக்கணும். இட்லி மாதிரி ஊற்றி வேக வச்சு அதையே உதுத்தி வச்சுக்கணுங்க. ஒரு வாணலியில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச உடனே கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்திக்கோங்க. அதுலேயும் தேவையான அளவு வதக்கிட்டு நம்ம உதுத்தி வச்சுருக்கிற இந்த உப்புமாவையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி தொட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.